மல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்குவோம். அது நல்லா பொரியட்டும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு தக்காளி 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லி, புதினா, பட்டை, கிராம்பு எல்லாம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் அரைச்சி தான் போடுவேன். பாப்பா எடுத்து வச்சுருவா. இப்படி அரைச்சி போட்டால் எடுக்க முடியாது. அப்படியே சாப்பிடலாம். உடம்புக்குள்ளே சேரும், சத்து தானே. அப்படியே லீஃபாக போட்டோம்னா அவள் எடுத்து தனியாக வச்சுருவா. நம்ம அரைச்சி போட்டோம்னா எடுக்க முடியாது, சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். நைட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் அவசரத்துக்கு எழுந்திரிச்சு கட் பண்ண முடியாது, டைம் ஆயிடும், ஸ்கூலுக்கு கலப்பணும். அதனால் நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு தாளித்து விட ஈஸியாக இருக்கும். சோயா சாஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்படி செய்யுங்க. காரம் கம்மியாகவும் இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸ்பைசஸ்லாம் நிறையா ஆட் பண்ணாமல் கம்மியாக போட்டு ஹெல்த்தியாகவும். இந்த கேப்பில் குட்டி பட்டுக்கு கேரட் வேக வச்சிடலாம். கேரட்டு வேக வச்சுட்டேன். அவருக்கு அப்படியே அரைச்சி ஊட்டி விட்டுறலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 டம்ளருக்கு செய்கிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சால் அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில பேர் தயிர் போட மாட்டாங்க, போட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 சொட்டு லெமன் பிழிஞ்சுக்கலாம். இப்போவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, வாசம் நல்லா வரும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கையில் தான் எடுத்து போடணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் உப்பை மதிக்கிற மாதிரி அர்த்தமா. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் இல்லைன்னா 2.25 டம்ளர் ஊற்றுங்க, போதும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்கவே? செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கவும் அரிசியை போட்டு 2 விசில் விட்டோம்னா அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி தண்ணியாக அரிசி போட்டுக்கலாம். அப்புறம் புதினா தலை இங்கே போடுங்க, புதினா தலையை. போடுவாங்களா? ஆனியன் ரைட்டாக்கு மல்லி. அவ்வளோதான். குக்கர் மூடி 2 விசில் விட்டால் பிரியாணி ரெடி. வாங்க விசில் வந்தோடனே பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
ஆனியன் கட் பண்ணி பெரிய வெங்காயம் கட் பண்ணி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். புதினாவோட இலையை மட்டும் பிச்சு போட்டு ரெடி பண்ணால் மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிடும். ஆனியன் எரி. என் பொண்ணு செஞ்ச ஆனியன் பாருங்க காட்டுறாங்களாம். என்னோட பிரியாணி அது ரொம்ப கடையில் பிடிக்கும். செஞ்ச மாதிரியே உண்மையான பிரியாணி. அந்த ஆனியனும் இருக்கும், பிரியாணியும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் நான் செய்கிற பிரியாணி என் பொண்ணுக்கு ஃபேவரட். ஏண்டா பிரியாணிக்கு தொட்டுக்க காடை முட்டை. காடை முட்டை உடம்புக்கு நல்லது. மேம் அதை நல்லா கிளறி விட்டு மேம்க்கு என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ காடை முட்டை தாளிச்சுக்கலாம். அந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கடையில் மாதிரியேன்னு எப்படி இருக்கு? அட்டகாசமாக இருக்கா? சூப்பராக செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சதா கடையில் செஞ்சதான்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள்.